Glory to God. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். 27-25. Hebrews chapter 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அல்லேலூயா. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். காரணம், அவர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாம் இந்த வார்த்தையை நாம் சொல்லி சொல்லி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு புதிய ஜீவன் இருக்கும், ஒரு புதிய எழுப்புதல் இருக்கும், ஒரு உயிர் மீட்சி இருக்கும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம அநேக காரியங்கள்ல நாம எப்படி இருப்போம்னா பின்தங்கியவர்களாக நடப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையை யோபு எப்படி சொல்கிறார் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இத கல்வெட்டிலே பொறித்து அதுல ஈயத்தை என்ன செய்யணும், அப்படியே அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றாரு. யோபுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 23, 24, 25 நம்ம எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால், யோபு 19ஆம் அதிகாரம் 23, 24, 25. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். எப்படி இருக்கணும்? நம்ம ஒவ்வொருடைய இருதயத்திலும் முதல்ல எப்படி ஒரு ஒளிவெட்டுனால வெட்டி ஈயத்தை அப்ளை பண்ணி எப்படி பதிஞ்சா எப்படி இருக்குமோ அதே போல நம்முடைய இருதயத்திலே பதிய வேண்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க. அவர் அதைத்தான் அப்படி பதிந்தால் நலமாயிருக்கும் சொல்லிட்டு 25ஆம் வசனத்துல சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிவேன். அல்லேலூயா. யோபு பக்தர் அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். அவர் சொன்ன வேலை எப்படிப்பட்ட வேலைன்னு நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அவருடைய வியாதியின் தாக்கத்தில் உச்சத்தில் இருந்த வேலை, பயங்கரமான வியாதியின் கொடூரத்திலே வாழ்ந்த வேலையில சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கம்யூனிஸ்ட தேசத்திலே ஒரு சிறிய சபை, இந்த சபையை திடீர்னு அந்த கம்யூனிஸ்ட அதிகாரிகள், போலீஸ்கள் சுற்றி வளைத்தாங்க. ராணுவத்தினர் சுற்றி வளைச்சிட்டு அப்படியே உள்ள வந்து அந்த பாஸ்டரை அரெஸ்ட் பண்றாங்க. பாஸ்டர் அரெஸ்ட் பண்ண உடனே பாஸ்டர் சொல்றாரு, எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தாங்க சபையார்ட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. முடியாது. 5 நிமிஷம் முடியாது. 1 நிமிடம் முடியவே முடியாது. ஒரு 3 வார்த்தை வேணா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு 3 வார்த்தை சொல்லிருக்காங்க. பாஸ்டர் ரொம்ப யோசிச்சிருக்காரு, சபைக்கு நான் என்ன வார்த்தையை சொல்ல, 3 வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை மூடினோடனே அவர் கண்ணுக்கு முன்னால வந்தது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோம், சத்தமா சொல்லி இருக்கிறாரு, மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
சத்தத்தையே காணும். செத்த சத்தம், அது உயிருள்ள சபம். அவ்வளவு பேரும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லி சொல்லி சத்தமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் சொன்ன ஒரே அந்த 3 வார்த்தை, அதுக்கு மேல அவர் பேசுறதுக்கு இடம் கொடுக்கல. நம்ம சபையில இந்த வார்த்தையை சொல்லி முடிச்சவங்க அப்படியே இடிச்ச முடியா உட்கார்ந்துருக்கோம். இடிச்ச முடி பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நானும் உயிரோடு இருக்கிறேன், என் இயேசு ஜீவிக்கிறார், நானும் ஜீவிக்கிறேன், என் மீட்பர் என்னை காக்கிறார், என்றென்றும் என்னோடு இருந்து என்னை காப்பார். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 வார்த்தையும் அனுதினமும் நீங்க சொல்லி பாருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நீங்க சொல்லிட்டு உங்க வேலைக்கு போங்க. உங்க வேலைகள்ல உங்களுக்கு எதிரான எந்த காரியமாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஆண்டவர் கிளீன் பண்ணிடுவார். வேலை ஸ்தலங்கள்ல உங்களுக்கு விரோதமா செயல்படுகிற எல்லா அத்தான சத்துடைய கிரியைகளையும் ஆண்டவர் தூர எடுத்து கொண்டுருவார். உங்களுக்கு எதிராக எந்த ஒரு சத்துடைய கிரியைகளும் உங்களுக்கு முன்பாக என்ன முடியாது, நிற்கவே முடியாது. காரணம் என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜீவிக்கிறவர், என்றென்றும் ஜீவிக்கிறவர், என்றென்றும் ஜீவிக்கிறவர். நீங்க வெளிப்படுத்தல் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை நீங்க வாசி பாத்தீங்கன்னா அங்க நம்ம பாக்குறோம், சிங்காசனத்தில் தேவ சிங்காசனத்திலிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள், எந்த ஜீவன்கள்? 4 ஜீவன்கள் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. 4 ஜீவன்களையும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறப்புள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அந்த ஜீவன்கள் அதுதான் சொல்லப்படுகிறது. அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்கள், 24 மூப்பர்கள், பரலோகத்தில் 24 மூப்பர்கள் அவர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அவங்க என்ன சொல்றாங்க? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கிரீடம்னு சொல்லல, கிரீடங்களை. அப்போ ஒவ்வொரு மூப்பருக்கும் எத்தனை விதமான கிரீடங்கள் அங்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. வாடாத கிரீடம், மைமை கிரீடம், ஜீவ கிரீடம், அநேக கிரீடங்களை வேதத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். மூப்பர்கள் பெற்ற அத்தனை கிரீடங்களையும் அப்படியே தாழ வைத்து என்ன செய்கிறார்கள்? அப்படியே ஆண்டவரை வணங்கி முன்பாக வைத்து, சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து 16ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு பாத்திரராக இருக்கிறீர், நீரே சகலத்தை சிருஷ்டித்தீர், இப்படி சித்தத்தினாலே அவைகள் உண்டாகி இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. காரணம் சதாகாலம் உயிரோடு இருக்கிறவர், சதாகாலம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் அதை பார்க்கலாம். 17, 18 நான் அவரை கண்டபோது பத்மு தீவிலே யோவான் சிறையிருப்பிலே இருக்கும் போது ஆண்டவர் அவருக்கு முன்பாக தரிசனமாகிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய தரிசனத்தை அவர் பார்க்கிறார். தரிசனம் அவருடைய கண்ணுக்கு முன்னால பத்மு தீவிலே ஏற்கனவே உயிர்த்தெழுந்த உடனேயே சீஷர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் தரிசனம் பண்ணார். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:3 இயேசு உயிரோடு அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி
தேவனுடைய ராஜ்யங்களுக்குரியவைகளை அவர் முன்னே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தன்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் என்னைக்கும் ஜீவித்திருக்கிறார். நான் ஜீவித்திருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அநேக திருஷ்டாந்தங்கள் மூலமாக எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பவும் யோவான் பார்த்தார். பத்மோஸ் தீவிலே சிறையிருக்கப்பட்ட பொழுது பார்த்த அனுபவத்தை அங்கு எழுதுகிறார். வாசிப்போம். 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். யோவான் சொல்ல, நான் அவரை கண்டபொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே என்றார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை என்ன? பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாதே என்று சொல்கிறார். பயப்படாதே. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லக்கூடிய காரியம் அதுதான். பயப்படாது. நம்மிடத்துல பயம் என்பதே இருக்கக்கூடாது. எப்பொழுதும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதை சொல்லிட்டே இருந்தா எந்த ஆத்மாவுக்குள்ளும் பயம் என்பது வரவே வராது. அல்லேலூயா. பயம்தான் இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பயந்து 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 அநேக காரியங்கள்ல பின்மாறி போயிடும். பயம். இது இப்படி ஆயிருமோ, அது இப்படி ஆயிருமோ, பயம் பயம். வேலையில நம்மளை தூக்கி வெளியில போட்டுருவாங்களோ, பயம். அதனால அவங்க என்ன சொன்னாலும் செய்யும், என்ன சொன்னாலும் செய்யும். ஃபேக்டரியில எல்லாரும் வீட்டு நம்மளதான் பண்ணுவாங்க. பூஜை பொருளை எடுத்து வைக்குமா, உடனே பயந்து போய் அந்த பூஜை பொருளை தூக்கி வச்சு முடியாது. ஒரே வார்த்தை, வேற ஒன்றா போகுது. ஆண்டவருக்கு முன்பாக எதுவும் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. தூக்கி போட்டு வேற யாராவது செய்வீங்க. இந்த காரியங்கள்லாம் எனக்கு ஒரு சகோதரர் சொன்னான். ஒரு தினத்தந்தி ஆபீஸ்ல வேலை பார்த்த பொழுது சொல்லுவாங்க, கையை கழிக்கிறது பேசாம அப்படியே கையை கழிக்கிற அப்படி பேசாம நின்னா கொஞ்ச நேரத்துல நீ செய்ப்பா அப்படின்றாங்க. ஏன்னா என் ஆண்டவர் அவர் வீட்டில் உயிரோடு இருக்கிறார். ஒரு உயிரோடு இருக்கிற தெய்வத்துக்கு முன்னால நான் ஒரு ஒன்றும் இல்லாததுக்கு போய் நான் இதை எடுத்து வைக்கணுமா? முடியாது. நாம எல்லாத்திலையும் நம்மகிட்ட பயம் என்பதே இருக்கக்கூடாது. பயம் என்பதே இருக்கக்கூடாது. நாம் பயப்படாதபடி ஆண்டவர் அதனால சொல்றான், எந்த காரியத்தை நீங்க பாருங்க, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. ஆண்டவர் சொன்னார் மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்க வாசி பார்ப்பீங்கன்னு சொன்னா, மத்தேயு 28:10 நீங்க வாசிக்கும் பொழுது கூட்டிய வீட்டுக்குள்ளே வந்து ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்வார். என்ன சொல்லாரு? 28:10 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலியாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார். உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய சீஷனை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீர்கள். பயத்தின் ஆவியை, அதான் 1 தீமோத்தேயு 1:7 சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். யாருக்கு? இயேசு விசுவாசிக்கிறவர்களுக்கு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆவியை கொடுக்கிறாரு? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார். பயத்தின் ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார்.
பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. அதனால என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எவ்வளவாய் நாம் ஆண்டவரை குறித்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிறோமோ அவ்வளவாய் ஆண்டவர் நம்மிடத்தில் கிரியை செய்வார். இப்பொழுது வாசிப்போம். அவர் சொல்றாரு, நான் அவரை கண்டபோது செத்தவரை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். வெளிப்படுத்தல் அந்த 1ஆம் அதிகாரத்திலே 17-18 அவர் சொல்றார். சொல்லிட்டு, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபை தூதர்களாம், நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம் என்று ஒரு விளக்கம் சொல்றார். என் கரத்தில், என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியம். ஆண்டவர் எவ்வளவு ஒரு நட்சத்திரம் நம்ம பார்க்கிறோம், சூரியன் இதை விட பல மடங்கு பெரியது. 1,80,000 மைல்கள் வேகத்துல அப்படி ஒரு நொடிக்கு நட்சத்திரத்திலிருந்து ஒளி வந்துட்டு இருக்கு. இன்னும் பூமியை வந்து அடையுது. எவ்வளவு ஹைட்ல, எவ்வளவு உயரத்துல நட்சத்திரம் இருக்கிறது. அந்த நட்சத்திரத்துடைய சைஸ் நம்ம பூமியை விட பல மடங்கு பெருசு. 7 நட்சத்திரங்களை கரங்கள்ல ஏந்தி இருக்கிறாருன்னு சொன்னா பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அவருடைய உயரத்தையும் அவருடைய வல்லமையும் யாராலும் அளவிடவே முடியாது. நம்ம சூரியன் நம்ம கிட்ட போனாலே பொசிக்கிறோம். இதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த நட்சத்திரங்கள். ஆனால் என் ஆண்டவர் நட்சத்திரங்களை உருவாக்கினவர். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அந்த நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பேர் சொல்லி அழைக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். அவர் தான் அதை உண்டாக்கினார். அந்த 7 நட்சத்திரங்களை நம்மளுடைய கரங்கள்ல ஏந்தி இருக்கிறதை இந்த அப்போஸ்தலன் யாரு? யோவான் பார்க்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை அமெரிக்க தேசத்துல ஊழியம் செய்கிற ஓரல் ராபர்ட்ஸ், அவரு பெரிய ஒரு ஊழியக்காரர். அவர் ஒரு முறை எருசலேமுக்கு போனாரு. அவரை இந்த கல்லறைக்கு கூட்டு போனாங்க. அந்த கல்லறை உள்ள போன உடனே உள்ள இயேசுவே அழுத எல்லாரும் கல்லறைக்குள்ள போனா, நீங்க இன்னைக்கு கூட நீங்க டிவில பாப்பீங்கன்னா கல்லறைக்குள்ள அப்படியே கொஞ்ச நேரம் ஹேண்ட்ல பிடிச்சு கொஞ்ச நேரத்துல எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. இந்த ஓரல் ராபர்ட் உள்ள போனவர் 3 மணி நேரமா உள்ள ஒரே அழுது புரண்டு, ஆண்டவரே இந்த இடத்துல நீர் அடக்கம் பண்ணாங்க, உச்சி கட்டையெல்லாம் இருக்குமே, எவ்வளவு இருளான இடம், நீர் உண்மை தனியாக வச்சு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி 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 பல காரியங்களை சொல்லி அழுது உருண்டு புரண்டு எந்திரிக்கும் போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சத்தமா சொல்லிட்டு எந்திரிச்சிருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்லிட்டு எந்திரிச்சவரு அப்படி வெளியே அப்படி வந்திருக்காரு. வரும் பொழுதே இடத்துல அந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்ன பொழுது அந்த உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை அவரை பயங்கரமான ஒரு ஆளுகை, பெரிய ஒரு அபிஷேகம். வெளியில வரும்போது வெளியில ஒரு காவலாளி, அந்த கல்லறை பக்கத்துல காவலாளி நின்றுட்டு, ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஒருத்தர் நின்று இருக்கான். அவங்க நின்று போற வரவங்க அப்படியே பண்ணா உள்ள போயிட்டு வெளியில வரும்போது ஏதாவது காசு கேட்டு வாங்குறாங்க. ஒரு கால் கிடையாது. ஓரல் ராபர்ட்ஸ் அப்படி வெளியில அப்படி வந்த உடனே இந்த மனுஷனை, இந்த காவலாளியை தான் முதல்ல அப்படி பாத்துக்கிறான். அவன் இதுல நிற்பான், இந்த என்ட்ரன்ஸ்ல நிற்பான். வெளியில வரும்போது அவன் பார்த்த உடனே உன் கால்கள் வளர கிடவது இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லிட்டு, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால உன் கால்கள் வளர கிடவுதுன்னாராம்.
அப்படியே கிடுகிடுன்னு அப்படி துள்ளி எந்திரிச்சு நின்றுருக்கான். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமை அந்த நிமிடத்திலேயே கிழித்து அவனுடைய ஒரு கால், முடமான கால் வளர்ந்து அவன் காலுடைய பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவிடத்துல நாமும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம இன்றைக்கு நாம பெறணும். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் பயப்படாதே என்று சொல்கிற ஆண்டவர், சமாதானம் கூறுகிற ஆண்டவர். அவர் ஒரு சமாதானக்காரர். ஏசாயா 9:6 சொல்வதை போல அவர் சமாதானக்காரர். ஆதியாகமம் 49:10 நாம் வாசிக்கும் பொழுது, சமாதானக்காரர் வருமளவும் யூதாவை விட்டு செங்கோல் நீங்கி போவதில்லை என்று யாக்கோபு யூதாவை ஆசீர்வதிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை, அவருடைய கண்களிலே சமாதானக்காரர் என்று இயேசு தோன்றுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஏசாயா 53:5 நாம் பார்க்கிறோம், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என் மேல் வந்தது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாடல்களை ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக. அதைத்தான் நாம் பாட 14:27 நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், இந்த உலகம் தரக்கூடாத என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய சமாதானம், ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். உயிர்த்தெழுந்த இயேசு இந்த சீஷர்களை பார்த்த பொழுதும் அவர் சொன்னது, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. கூட்டியிருந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் பயந்தார்கள். பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர், உங்களுக்கு சமாதானம். சமாதானம் கூறுகிற ஆண்டவர், சமாதானம் தருகிற ஆண்டவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் மூலமாக? உயிரோடு இருக்கும் இயேசுவின் மூலமாக. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சமாதானமே கிடையாது. உலக வாழ்க்கையிலே சமாதானத்தை கெடுக்கும் பொல்லாத சாத்தான் குறிப்பாக விசுவாசிகள் மத்தியிலே, விசுவாச குடும்பங்களிலே பலவிதமான கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பலவிதமான வெளிப்பார்வைக்கு சந்தோஷமா இருக்கிறது மாதிரி தெரியும், போய்கிட்ட போய் பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க சமாதானம் இல்லாம உள்ளமெல்லாம் அலைபாய்ந்து கொண்டே அலைவாய் வந்த உலகத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மை அசையாதபடி, அசைக்கப்படாதபடி நம்மோடு கூட நங்கூரமாக நம்முடைய வாழ்வில் இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவத்தை பாதுகாக்கிற ஒரே தெய்வம் இயேசுதான். அல்லேலூயா. அவரே மீட்ப, அவரே உயிரோடு இருக்கிறவர். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவரே என்னுடைய மேய்ப்பர், என்னுடைய நல்ல மேய்ப்பரும் அவர்தான். அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக. எபிரேயர் 7:25 என்ன சொல்கிறது? அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்தது ஏதோ ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை ஒரு சில நாட்களுக்கு மாத்திரம் கொடுப்பதற்காக அல்ல, அல்லது ஏதோ நோய்களை மாத்திரம் குணமாக்குவதற்காக அல்ல, இல்லைன்னா ஏதாவது ஒரு நாள் சத்துருவின் பிடியிலிருந்து நம்மை விடுதலை பண்ணிவிட்டு அதோடு அவருடைய கிரியை முடிக்குவது அல்ல. உன்னை ரட்சிப்பதற்காக மாத்திரம் அல்ல, உன்னை குணமாக்குவதற்கு மாத்திரம் அல்ல, உன்னை சாத்தான் பிடியிலிருந்து விடுதலையாக்குவது மாத்திரம் அல்ல, உன்னை முற்றுமுடிய ரட்சித்து உன்னை அவரை காத்து உன்னை பரலோகம் கொண்டு சேர்க்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. முற்றுமுடிய ரட்சிப்பு என்றுதான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்றுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் முற்றுமுடிய நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்கு தத்துவம் நம்மை கடைசி வரை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமானால், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை, எந்தெந்தையும் ஜீவித்திருக்கிறவரை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை நாம் சொல்லி வாழ்ந்து ஒவ்வொரு நொடியிலும் சாத்தானுடைய கிரியைகளை, நமக்கு விரோதமாக வருகிற அந்த சதிகளை
முறியடித்து நாம் கடந்து சென்றால் மாத்திரமே நாம் அந்த முற்றுமுடிய ரட்சிப்பின் தேவன் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். நாம் இயேசுவை விட்டு விட்டு நாம் வாழ வேண்டுமானால், சுயமாக வாழ வேண்டும் என்றால், நம்முடைய சுய எண்ணங்களிலே சுய பலத்திலே நாம் வாழ்ந்தால் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை ரட்சிப்பை பெறவே முடியாது. முற்றுமுடிய ரட்சிக்கிற அந்த ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்கும்படியாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய கருத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் சொல்லி சொல்லி வாழ்வோம். யூதாவின் புத்தகத்திலே யூதா எழுதின நிருபத்திலே ஒரே ஒரு அதிகாரமா 24வது வருஷத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், வலுவானபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசு ரோமர் 8:34 சொல்வதை போல கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஒரு அலையில சொல்லுவோமா? நமக்காக வேண்டுதல் செய்கிறோம். இன்னொரு வாசிங்க ரோமர் 8:34 கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அல்லேலூயா. இதுதான் அந்த 7:25 நம்ம எபிரேயர் 7:25 நம்ம வாசிக்கும் பொழுது சொல்றார், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்ந்தவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயும் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆண்டவர், நம்முடைய பலகீனத்திலே நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆண்டவர், நம்முடைய போராட்டங்களிலே நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆண்டவர், நமக்காக வேண்டுதல் செய்து அந்த தினமும் நம்மை ஜெயித்து நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் பலன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர் அந்த இயேசு எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 15:15 மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்கு பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாய் இருப்போம். 16வது வசனம், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அல்லேலூயா. உயிர்த்தெழாவிட்டால், இயேசு உயிர்த்தெழாவிட்டால் தெய்வமே இல்லை அப்படிங்கிறத அவர் அடித்து பேசுகிறார். காரணம் என்ன? மரித்தோர் உயிரோடு எழுப்புகிறார். அல்லேலூயா. இயேசு மரித்த பொழுது, அவருடைய மரணம் நடந்த பொழுது, நான் ஏற்கனவே சொன்ன வெள்ளிக்கிழமையில சொன்ன கல்லறை திறந்தது, மலைகள் பிளவுண்டது, பரிசுத்தவான்கள், மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தார்கள். அல்லேலூயா. இவ்வளவு சம்பவம் ஆண்டவருடைய மரணம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை அப்படின்னு அடிச்சு பேசுகிறார். இயேசு கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்குமே என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் ஜனமாயிருக்கிறீர்கள் என்று சொன்ன கர்த்தர் என்றென்றும் ஜீவித்திருக்கிறவர், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீ எப்ப எழுப்பும் போது சொல்லுங்க, படுக்கும் போது சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்ததாமே, உயிர்த்தெழுந்த இயேசுதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் மகிழ்ந்து கனி கூறும்படியாக உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை வல்லமையால் நிரப்புவார், விஷயத்தாலே நிரப்புவார், ஆசீர்வாதத்தாலே நிரப்புவார்.
அவருக்கு எல்லா துதிகனமும் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம்.